இங்கே பேசிய அன்பு பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிற போது பெருமையும் மிகுந்த நம்பிக்கையும் எனக்கு உருவாகிறது. நம்முடைய தலைவன், என்னுடைய தலைவன் ஏதாவது செய்யணும், நீங்க ஏதாவது செய்யணும்ப்பா என்றபோது சரியாக 17 ஆண்டுகள் என் முன்னால் நீங்கள் எப்படி அமர்ந்திருப்பீர்களோ அப்படித்தான் நான் என் அண்ணன் முன்னாடியும் அமர்ந்திருந்தேன். நீங்களாவது கூட்டமாக 4-5 பேரோட வந்து என்னை சந்திப்பீர்கள். நான் ஒரே ஆளாக முன்னாடி உட்கார்ந்திருந்தேன். இன்னைக்கு இருக்கிற சீமானா இருந்தால் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணா என்று சொல்லியிருப்பேன். அன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏதாவது செய்யணும், எனக்கு ஒன்றும் புரியல, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு. செய்யணும், ஒரு வார்த்தை கேட்கிறார். ஒரு 5000 இளைஞர்களை திரட்டி நீங்க போராடிட முடியாதா? 5000 பேருக்குமா தமிழ்நாட்டுக்குள்ள சிறை இருக்கு என்று கேட்டார். அப்போ எனக்கு புரியல என்ன செய்யறதென்று. விழித்து கொண்டிருந்த அந்த சீமான் தான் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பிள்ளைகளை, மக்களை அந்த தலைவனின் கொள்கைக்காக, அந்த தலைவனின் தத்துவ கனவை நிறைவேற்றுவதற்காக தமிழர் நிலத்தில் கட்டி எழுப்புகிறான் என்றால் அவன் அதிகம் பேசுகிறவன் அல்ல. ஏனால் சொல்லுக்கு முன் செயலே சிறந்த சொல் என்ற தத்துவத்தை ஏற்ற தலைவன். தன் தம்பியிடத்தில் சொல்கிறான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். இந்த மானுட சமூகம் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது. மரணத்திற்கு அஞ்சாதவன் எவனோ அவனே மாவீரனாகிறான்.